வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல்கோல் வச்சு ஒரு குருமா தான் பண்ண போறோம். இது வந்து தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதம், பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நூல்கோல் குருமா வந்து நல்ல சுட சாதத்துல நீங்க நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். அது தொட்டுக்க காரக்கறி இல்லைன்னா அப்பளமோ வடாமோ ரொம்பவே நல்லா இருக்கும். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுது. ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் வெங்காயம், 2 வெங்காயம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்க்கிறேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அதை வந்து கோர்ஸா அரைச்சி வச்சிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துருவோம். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா காரம் தான் போட போறேன். வரமிளகா பொடி சும்மா லைட்டா ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்க்கலான் இருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு காரம் பச்சை மிளகா காரம் மட்டும் போதுன்னா அது மட்டுமே போதும். காரம் எல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். இதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். ஸோ வதங்கட்டும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அது நல்லா பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. வெங்காயமும் கண்ணாடி மாதிரி வதங்கிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்க்கலாம். ஒரு தக்காளி, இது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும், தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு தனியா பொடி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வரமிளகா பொடி சேர்க்கலாம்னு நினைச்சேன். நான் வரமிளகா பொடி சேர்க்கல, பச்சை மிளகா காரத்தோட தான் நான் பண்ண போறேன். பச்சை மிளகா கம்மியா போட்டிங்கன்னா வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது தனியா பொடியோட பச்சை வாசனை போக வதங்கட்டும். அதுக்குள்ள அரைச்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்துருவோம். சேம் அதே மிக்சி ஜார்ல என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சோண்டு கசகசா, அப்புறம் முந்திரி பருப்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு ஊற வச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேங்காய், இதை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். தக்காளி நல்லா வதங்கிடுது பாருங்க. நம்ம வேக வச்சிருக்கிற நூல்கோலை சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடய சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டோம். ஸோ எல்லாம் சேர்ந்து கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு கொதி வரட்டும். நம்ம வேக வச்ச நூல்கோலை சேர்த்து ஒரே ஒரு கொதி வந்தாச்சு. தேங்காய், அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு, கசகசா அரைச்சி விழுது ரெடியா இருக்கு, அதை சேர்த்துருவோம். நம்மளுடைய நூல்கோல் குருமா வந்து ரெடி. இது வந்து தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நூல்கோலில் குருமா ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் வந்து பச்சை மிளகா காரம் போட்டிருந்தேன். நீங்கள் வந்து வரமிளகா பொடி காரமும் பச்சை மிளகாவும் மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். காரம் மட்டும் நமக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.